ராம் நாராயண ராம். இந்தியா ஒரு அதியுவாத்திய ஆற்றல் வாய்ந்த நாடாகவும் அது ஒவ்வொருவரையும் தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. ஆனால் அதற்கு முன் நமக்கு தேவையானது நம்மை நாமே உணர்வது, நம் உள்ளத்தின் சத்தத்தை கேட்பது. நாமெல்லாம் 5 மூலதத்துவங்களால் ஆனவர்கள். நமக்கெல்லாம் ஒரே மாதிரியான இதயம் மற்றும் மண்டை உள்ளன. ஆனால் அவை நல்லதற்கோ கெட்டதற்கோ பயன்படுவது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே அமையும். நாம் ஒருவருக்கொருவர் நல்லதை செய்வதற்காக எண்ணுகிறோமா அல்லது தீங்கிழைப்பதற்காகவா? மனிதன் ஒரு ஆசையில் சிக்கிக் கொண்டவுடன் எதிர்பார்ப்பவருக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கிறான் என்பதையே பார்க்கவில்லை. இதுபோன்ற மனநிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இயற்கையைப் போல எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும். இயற்கை ஒருபோதும் எதிலும் பாகுபாடு காட்டுவதில்லை. இதே தத்துவத்தை நாமும் ஏற்க வேண்டும். இயற்கையிடம் நமக்கு அளவிறந்தது கிடைத்துள்ளது. இது வாழ்க்கையை முழுமையாக்க போதுமானதாகும். ஒவ்வொரு மனிதரின் உள்ளும் விவேகம் மற்றும் சைத்தன்யம், அறிவொளி நிறைந்திருக்கிறது. உங்கள் உள்ளம் கூறும் விவேகத்தையும் சைத்தன்யத்தையும் நீங்கள் கேட்பீர்கள் எனில் சரியான ஞானத்தின் உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஞானம் வந்ததும் வெற்றியின் உண்மையான பாதை உங்கள் கண்களுக்கு தெளிவாகத் தோன்றும். அதே பாதையில் நீங்கள் நடந்தால் உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகும். இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் வானத்தின் வரமாகும். ஏனெனில் வானத்திலிருந்தே சக்தியை பெற்று இயற்கையின் உருவாக்கம் நிகழ்ந்தது. இயற்கையிலிருந்தே நாம் உருவானோம். சற்று யோசிக்கவும், இயற்கை இல்லாமல் நாம் ஒரு மூச்சை கூட இழுத்துவிட முடியுமா? நாம் அதன் இல்லாமல் வாழ முடியுமா? வானத்தில்தான் எல்லா நட்சத்திரங்களும் கோள்களும் உருவானவை. சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் வானத்தில் உள்ளன. சிருஷ்டியின் தொடக்கத்தில் அது அணு அளவுக்கு சிறியது, ஆனால் மெதுவாக வளர்ந்தது. வானத்தின் சக்தியாலேயே நம் மனம், அறிவு, விவேகம் ஆகியவை உருவானன. இந்த விவேகம் மற்றும் சைத்தன்யமே நம்மை வாழ்க்கையை சீராக வாழ வழிகாட்டுகிறது. இது நமக்கு தவறு செய்வதற்குள் எச்சரிக்கையாக கூறுகிறது. நம் மனம் மற்றும் விவேகம் நமக்கு தவறு மற்றும் நேர்மை பற்றி மட்டும் காட்டுவதில்லை, நம்மை முழுமையாக வளர்க்கவும் துணை புரிகின்றன. இப்பொழுது நீங்கள் எல்லோரும் புரிந்திருப்பீர்கள். இயற்கை எப்போதும் ஒழுங்கான முறையில் செயல்படுகிறது. அதே ஒழுங்குமுறையால் அனைத்து வானகிரகங்களும் ஒருவருடன் ஒருவர் சமநிலையில் இயங்குகின்றன. யாரும் ஒருவருடன் மோதுவதில்லை, ஏனெனில் அவை அனைத்தும் ஒரு விதிமுறையின் கீழ் இயங்குகின்றன. வானத்தில் ஒருபோதும் பாகுபாடு இருக்காது. அங்கே சினம், பிணக்கம் இல்லை. ஆனால் பூமியில் மனிதர்கள் ஏன் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கிறார்கள்? ஏன் மதத்தின் பேரிலோ ஜாதியின் பேரிலோ பாகுபாடுகள் காட்டுகின்றனர்? நாம் வானத்திடம், இயற்கையிடமிருந்து எப்படி ஒழுங்காக, பண்பாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோமா? வாழ்க்கையை ஒரு முறையான முறையில் நடத்துவது அவசியம். இது நம்மால் கட்டாயம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடமாகும். ஏனெனில் வானத்திலிருந்தும் விண்வெளியிலிருந்தும் இயற்கையிலிருந்தும் நாம் அனைத்தையும் பெற்றிருக்கிறோம். இவைதான் தலை சிறந்தவை. இவற்றுக்கு மேல் எதுவும் இல்லை. நீங்களும் ஒரு ஒழுங்குமுறையில் வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள் என்றால் உடனடியாக ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். அதே அந்த பீஜ மந்திரம். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாமத்துடன் இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியுள்ளனர். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்துள்ளனர். எப்போது நேரம் கிடைக்கிறதோ ராம் நாராயண ராம் எனும் நாமத்தை ஜெபம் செய்யுங்கள். அந்த நாமம் மெதுவாக உங்கள் மூச்சுடன் ஒன்று சேர்ந்து உங்கள் ஒவ்வொரு உயிரணுவிலும் புகுந்துவிடும்.